ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் நம்ம எதிர்பார்க்காத திசையை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. இப்போ உலகத்திலே நாங்கள் தான் அதிநவீன விமானங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, அவர்களுடைய F-35 விமானத்தை அடித்து வீழ்த்தியிருக்கு ஈரான். எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு இந்த யுத்தம்? அமெரிக்கா என்ன நிலையில் இருக்குது? அப்படி தாக்கி அழிக்கக்கூடியது தானா இந்த மாதிரியான விமானங்கள் எல்லாம்? இல்லை, F-35 ரகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ்லேயே ரொம்ப டாப் மோஸ்ட் வேரியண்ட்டாக தான். அது 5th ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அந்த F-35 ரகத்தில் நிறையா இருக்குது. இதுக்காக கடந்த 20-30 ஆண்டுகளில் அமெரிக்கா தன்னுடைய R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 லட்சம் கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு யூனிட்டோட விலையே கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு F-35 அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் இதுக்கு மட்டுமே ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இதனுடைய மதிப்பு 1000 கோடி வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. 900 crores-லேருந்து 1000 crores வரைக்கும் ஒரு பீஸ், ஒரு விமானத்தினுடைய பீஸ். பட் ஆனால் நீங்கள் இதனுடைய ப்ரோக்ராமிங் ஒர்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி F-35 ப்ரோக்ராமுக்கு செலவு பண்ணதாக பத்திரிகைகள் ஒட்டுமொத்தமாக அவங்க ரிசர்ச் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தி. நீங்கள் இங்கிலீஷ் படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை மையமாக வச்சு அவங்க நிறைய படங்கள் வெளியே வந்திருக்கும். நிறைய பயங்கரமாக படம்லாம் எடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே இந்த F-35 ரகத்தை சமீபத்தில் சில படங்களில் கூட காமிச்சிருந்தாங்க. இதை 19 நாடுகள் ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு அமெரிக்காட்ட. எங்களுக்கு அந்த ஜெட்டு வேணும். ஏன்னா அவங்களால இவ்வளோ செலவு பண்ண முடியாதுல்ல. இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்தியா 150 லட்சம் கோடி செலவு பண்ணி ஆய்வு பண்ணுமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்காக அதெல்லாம் பண்ண முடியாது. கேலிபர் கிடையாது. இப்போ பல நாடுகள் அதை செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம ஒரு ஐஃபோன் வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு செல்ஃபோன் வருது, இல்லை ஏதோ ஒரு கார் வருது அப்படின்னா இந்தியானால அதை செய்ய முடியாது. ஆனால் அதனுடைய டெக்னாலஜியை வாங்கி ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி போட்டு தயாரிச்சுக்குவாங்க. தயார் பண்ணிக்க. இப்போ நீங்கள் ரஃபேலை வாங்குறாங்க. ரஃபேலை இந்தியா வாங்க முடியாது. ரஃபேலுடைய டெக்னாலஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலோட சேர்ந்து போட்டுக்கலான்னு ஒரு ஒப்பந்தம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் இடையில அம்பானி உள்ளே பூந்து அதை ஆட்டையை கழிச்சு இப்போ அம்பானியும் ரஃபேலும் ஒன்றா சேர்ந்து அந்த விமானத்தை தயாரிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இது மாதிரியான ஜாயின் வெஞ்சராக டெக்னிக்கலாக போகிறதுக்கு எல்லா நாடுகளுமே விருப்பப்படுவாங்க. 19 நாடுகள் இந்த F-35 வேணும்னு ஆர்டர்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அது ரேடாரில் சிக்காது அப்படிங்கிறாங்க. அது ரேடார்லேயே மாட்டாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த இன்ஃப்ராரெட் ரேஸு இதில் எமிஷன் அதில் கண்டுபிடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. எமிஷன்னா புரியல. இப்போ விமானம் இயக்கும்போது பயங்கர ஹீட்டு வெளியே வரும். அந்த ஹீட்டை வச்சு தான் இந்த விமானத்தை ரேடாரோ இல்லை இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸோ அதை டிடெக்ட் பண்ணி எடுக்கும். எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பிடிச்சி எடுக்கும். இதனுடைய ஹீட் எமிஷன்ஸ் ரொம்ப 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 குறைவு அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஹீட் எமிஷன் அந்த என்ஜின் வெளியிடக்கூடிய அந்த வெப்பத்தை அதுவே குளிராக்கி கொள்ளுற அளவுக்கான வெளியே இருந்து காத்து அந்த ஏரை உள்ள இழுத்து ஏர் கூலிங் சிஸ்டம் என்னென்னமோ பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் வேற அங்கே எங்கேயும் கிடைக்காத பெயிண்டிங் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ 150 லட்சம் கோடி செலவு பண்ணாங்கிறாங்க, 4 லட்சம் கோடி ப்ராஜெக்ட்டுங்கிறாங்க, உலகத்தில் இது வரைக்கும் யாருமே அடிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா ஈரான் அடிச்சிட்டான். ஒரு ஏவுகணை விட்டு அதுவும் ஏவுகணைனா அப்ப ஈரான் எதுல அடிச்சான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அவன் ஏவுகணை எதை பயன்படுத்தி இருப்பான் அப்படிங்கிற யூகத்தை வெஸ்டர்ன் பத்திரிகைகள், இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க மஜித் அப்படிங்கக்கூடிய ஒரு வெரைட்டி வச்சிருக்காங்க. அது இல்லாம மிசாக் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஹெர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் தோல்ல ஷோல்டர்ல வச்சு அடிப்பான் பாத்தீங்களா, அந்த லாங் ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க. லோவா பறக்கிறதுல இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் போறத அடிக்கிறது. இதுல என்ன பண்ணிருக்காங்க, நான் சொன்ன வெரைட்டியில கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டி இஸ்ரேல் வச்சிருக்காங்க, சாரி நம்ம ஈரான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே இன்ஃப்ராரெட்டை டிடெக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க. இந்த ரேடார்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், இன்ஃப்ராரெட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பேண்ட் அப்படின்னா அந்த ஷோல்டர் மிசைல்ஸ், அந்த சில ரேசர் இன்ஃப்ராரெட் மூலியமாக அதனுடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். இந்த வெப்பம் போகுது பாத்தீங்களா, அந்த வெப்பத்தை இந்த ஷோல்டர் கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி. இந்த தெலுங்கு படத்துல எல்லாம் தேடி போய் கொல்லும்ல, அது உண்மைதான். ஆக்சுவலி எப்படின்னா, அது உண்மைதான். ஆக்சுவலி எப்படின்னா, இப்ப நீங்க அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படம் எல்லாம் அப்படி நிறைய இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி அப்படி தேடி பின்னாடி போயிட்டு இருக்குது, மேலே போகுது மலைக்குள்ள போகுது அப்படிங்கும்போது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டினுடைய வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெப்பத்தை கணிச்சு இந்த மிசைல் போயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு உண்மைதான். இதுல முக்கியமான விஷயம் என்ன,
ரெட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அந்த இன்ஃப்ராரெட் வருது பாத்தீங்களா, அதை வந்து ட்ராக் பண்ணி பிடிக்கிற சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் அந்த சோல்டர் ஃபயர் மிசைல்ஸை வச்சிருக்கிறான். அப்ப இதுல ஏதோ ஒன்று அடிச்சிருக்க வாய்ப்பு உண்டுன்னு சில பத்திரிகை எழுதுறாங்க. எதுல அடிச்சான்னு இது வரைக்கும் தெரியல. வீடியோ மட்டும் வெளியே வந்திருக்கு. அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல்லா எல்லாம் வந்து அது வந்து சேதமடையல, அதை வந்து உடனே தரையிறக்கி தரையிறக்கி நாங்க வந்து எங்களுடைய இவர் வந்து அது பேர் என்ன, அந்த பைலட் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு, தப்பிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னா, எங்க இறக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லல. மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு நாடுகள்ல நாட்டுல இறக்கி இருக்கோம் அப்படிங்கறத சொல்லாங்க. இதுவே என்னன்னா, யாரும் பார்த்து அப்படி ஒரு பிளைட் நுறங்கி கிடக்கா அப்படிங்கறத பார்த்து கண்டுபிடிச்சிட கூடாது. முதல்ல மத்திய கிழக்குல எங்கேயுமே இறக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்தையும் ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ராப்பர் நீங்க வந்து ஏர் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து, அதுவே அந்த ஓடுதளங்களை கொண்டு வந்து நீங்க இறக்க முடியாது. எங்கேயாவது விழுந்திருக்கும். அந்த விழுந்ததை இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க பத்திரமா இறக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ அதான் இவங்களோட போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து இந்த F-35ல வந்து நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறாங்க. அதாவது மொத்த டேட்டா ஷேரிங்குமே இந்த ஃபிளைட்ல பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. F-35 ரக விமானங்கள் அப்படிங்கிறது நேரடியாக உட்கார்ந்துக்கிட்டு மொத்த போர் சூழல் இருக்கு பாத்தீங்களா, இந்த போர் சூழல்ல நேவிக்கு என்ன கமாண்டு, ஏர்ஃபோர்ஸுக்கு என்ன கமாண்டு, இல்ல வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு என்ன கமாண்டு, இதெல்லாம் எப்படி கோஆர்டினேட் பண்றது அப்படிங்கிற டேட்டா ஷேரிங் சிஸ்டம் இருக்கு. இந்த ஃபிளைட் போகுது அப்படின்னா அது வந்து யூகிக்குதுன்னு வச்சுங்களேன், இங்க அட்டாக் பண்ணிருக்கிறோம், இங்க இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கனெக்டிவ் பண்ணிக்கலாம். ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டும் கனெக்ட் ஆகாம அதனுடைய தகவல்கள் அனைத்து தரப்புக்கும் ஷேர் ஆகிற மாதிரி ஒரு முக்கியமான யுத்தத்துல வந்து நெட்வொர்க் ஷேரிங் வார்ஃபேர் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு தூரம் அதை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல அவ்வளவு வேகமா நடக்குமே எல்லாம். ஆமாமா, குண்டு போட்டுதான் டக் 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 போட்டு போயிடும். அந்த தகவல்களை வந்து இப்போ ஒரு 3 முகாம்கள் அழிக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த முகாம்களை அழிச்சுற விஷயத்த அது ஏர்ஃபோர்ஸ்ல போய் அந்த தகவல் சொல்லி, ஏர்ஃபோர்ஸ் வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு சொல்லி, இல்ல நேவலுக்கு சொல்லி, அதுக்கு பிறகு வந்து ஒன்றும் அந்த படைகளை மூவ் பண்றதை தாண்டி டைரக்டா இவங்களே வந்து நேவிக்கோ இல்ல டைரக்டா இவங்களே வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு வந்து நாங்க இந்த முகாம் அழிச்சிட்டோம், ஸோ அப்போ நீங்கள் முன்னகரலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈரானுடைய ஒரு கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை அழிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த F-35 அடிக்குது அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன், அந்த டேட்டா வந்து டைரக்டாவே வந்து ராணுவத்துக்கும் அல்ல அமெரிக்காவினுடைய நேவிக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை ஒருவேளை நான் கேட்குறது, இப்போ தரை வழி யுத்தம் நடக்குதுன்னு சொன்னா இவன் போய் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான், இவங்க முன்னேறி போகலாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு இது. ஆமா, இவன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த இடம் ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு, நீங்க இதுல இருந்து இந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து சிக்னல்ஸ் டைரக்டா கிடைச்சிரும். இப்போ நீங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், USS ஜெரால்டு வந்து அங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க, லிங்கனையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெரால்டு அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்க. ஜெரால்டு ரெண்டையும் அடிச்சு விரட்டியாச்சு. ஒன்னு வந்து கிரீஸ் துறைமுகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து USS இப்ப அடுத்தது இன்னொரு வண்டி வருது ஜப்பான்ல இருந்து, USS திரிப்போலி. அத வந்து ஜப்பான்ல பயிற்சி பெற்றுட்டு இருந்துச்சு. இது ஏதோ மலையாள பேர் மாதிரி இருக்கு, திரிப்போலி. இப்ப அந்த வண்டியை எடுத்துட்டு வர்றாங்க. அது ஒரு 2600 சோல்ஜர்ஸ் வந்து பிராக்டிஸ் இருக்காங்க. 2500 பணியாளர்கள் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, 5000 பேர் மொத்தம் இருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு சோல்ஜர்ஸோட அது வருது அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்க நின்று இருந்தது 2 என்னாச்சு, இப்ப அது இங்க வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு குறிப்பிட்ட ஈரான் துறைமுகத்தை நோக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் கார்கு தீவை நோக்கி வருது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இல்லை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கும் போது ஒரு ஈரானினுடைய வெசல்ஸ் வருது, ஒரு 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 போட், ஃபாஸ்ட் போட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் லான்ச். ஆமா, இது F-35 வந்து அதை அழிச்சிருச்சு அப்படின்னா அதை டைரக்டா கமாண்டை திருப்போலிக்கு கொடுத்துரும். அது அவங்க ஹெட்டுக்கு கொடுத்து திருப்பி US திருப்போலிக்கு போய் அப்படிலாம் இல்லை, இந்த கமாண்டை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கான நெட்வொர்க்கிங் சிஸ்டம் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் வார்ஃபேருக்கான ஒரு முக்கியமான ஒரு அட்வான்ஸ்டு ஜென்ரேஷன்ல தயாரிக்கப்பட்ட ஒரு F-35 அப்படிங்கிற. அதுலேயே 2 மிசைல் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 907 கிலோ வெடிமருந்தை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கான அந்த பாம்போட கெப்பாசிட்டி சொல்றாங்க. இது இல்லாமல் அது ஒரு மணிக்கு 1930 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படிங்கிறாங்க. இதில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த F-35 இதுக்கு முன்னாடி 3 முறை விபத்துக்குள்ளாயிருக்கு. 2025 ஜனவரியிலேயே பார்த்தீங்கன்னா அலாஸ்காவில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே ஒன்று டவுன் ஆயிருக்கு ட்ரைனிங்கில். 2025 ஜூலையில் கலிஃபோர்னியாவில் ஒன்று இப்படி டவுன் ஆயிருக்கு. இது இல்லாமல் திருவனந்தபுரத்தில் ப்ராக்டிஸுக்கு வந்தப்போ அங்கே ஒன்று டவுன் ஆயிருக்கு போல இருக்கு, சிக்கலாக மாறி இருக்கு. இப்போ இதெல்லாமே ஏற்கனவே F-35 நடந்த சில கோளாறுகள் இருக்காங்க. இப்போ இதெல்லாமே ட்ரைனிங்கில் நடந்த கோளாறுகள் அது இதுன்னு இவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் காம்பேக்ட் வார்ஃபேருக்குள்ளே வரும்போது அது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். வார்ஃபேருக்கு நம்பி இவன் ஒரு 1000 கோடி கொடுத்து ஒரு ஜெட்டை வாங்குறான் அப்படின்னா, ஒரு நாட்டுக்காரன் வாங்குறான் அப்படின்னா,
அவன் வந்து உண்மையிலேயே அது வந்து இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்பான். அது ஈஸியாக வந்து ஒரு ஷோல்டர் மிசைலில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கும்போது அந்த ஒப்பந்தங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இப்போ பல நாடுகள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வியாபார சந்தை தானே. ஆமா, முழுக்க முழுக்க இது வியாபாரம். முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா வந்து ஆயுதங்களை விற்கிறது, இல்லைன்னா எண்ணெய் விற்கிறது, இந்த மாதிரியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ பெரிய ஆப்பாக வந்து ஈரான் வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கமர்ஷியல் மார்க்கெட்ல அவங்களுக்கு வந்து இது மாதிரியான விமானங்களை காமிச்சு படங்கள்ல காமிக்கிறது, இது மாதிரியான எங்காவது ஈராக்ல நடக்கும்போது, ஈரான்ல நடக்கும்போது, சிரியால நடக்கும்போது இந்த வான் சாகசங்களை காமிச்சு பல நாடுகளுக்கு ஒப்பந்தங்கள் போட்டு விற்கிறது, படம் காட்டி விற்கிறது எல்லாமே அடிபட்டுருச்சு. அதாவது அவன் கோடிக்கணக்கில் காசு போட்டு தயார் பண்ணி விடுறான், இவன் ஆயிரக்கணக்கில் ரூபாயில உண்டாக்கி. இதுதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பினேஷன். இப்போ ஈரானே என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாமே வந்து வெரி 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 சீப் காஸ்ட். இப்போ ஒரு மிசைலை அடிக்கிறான்னு வச்சுங்களேன், இந்த மிசைலை அடிக்கிறதுக்கு அவன் சில லட்சங்களை தான் செலவு பண்றான். ஆனா அந்த மிசைலை தடுப்பதற்கு அவன் தாடு இன்டர்செப்டர் வச்சு அடிக்கிறான் அப்படின்னா பல கோடிகள் செலவாகுது. இந்த மிஸ்மேட்ச் இருக்கு பாத்தீங்களா, இதை கண்டு அவன் தலைவலி ஆயிடுச்சு அமெரிக்காவுக்கு. என்னடா இவன் எதையோ எடுத்து அடிக்கிறான், நான் அதை தடுக்கிறதுக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய. முதல்ல இந்த ரொம்ப விலை மதிப்பற்ற ரொம்ப சாதாரணமான ஏவுகணை எல்லாம் விட்டு அடி அடி அடின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் வெயிட்டா டான்சிங் மிசைல் முந்தானை இறக்கி இருக்காங்க. ஆமா, அது வந்து சாலிட் ஃபியூல்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்களா, வேகமா போகுது போல இருக்கு. குயிக்கா அதை வந்து ப்ராம்ப்ட் பண்ணி அதை வந்து ஏவுகணை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காங்க யாரு, ஈரான். ஸோ அப்போ இது ஒரு பக்கம் ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து 12 MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸை வந்து அடிச்சு வீழ்த்திருக்காங்க. இந்த ரீப்பர் ட்ரோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரோன் அப்படிங்கும்போது நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கையில் வந்து மொபைல் வச்சுட்டு இயக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ட்ரோன் இது 300 கோடி வரும். ரீப்பர் ட்ரோன் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து ஐ இன் த ஸ்கை அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அந்த ஐ இன் த ஸ்கை அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து இது மாதிரியான ரீப்பர் ட்ரோன்ஸினுடைய அந்த ஒரு அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிற அந்த படத்தில் காமிப்பாங்க. இப்படி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 அடிக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கும். கீழே ஒரு குழந்தை நடந்து போகுதுன்னு வச்சுங்களேன், அது கையில் ஒரு ரோஜா பூ இருந்தால் கூட அதை பார்க்க முடியும், ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும். அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பாட்டை அழிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான, இப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு போட்டோம்னா அது எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படும், என்னென்ன உயிர் சேதங்கள் ஏற்படும், இதில் என்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும், எல்லாமே க்ளீன் டேட்டா அது கொடுக்கும். அந்த வழியா ஒரு ரொட்டி விற்கிறக்கூடிய ஒரு குழந்தை வந்துடும் உள்ள. ஸோ அந்த குழந்தைக்காக அந்த ஏவுகணையை மேலிருந்து தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா வந்து பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த படத்துல. தங்கள் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானியாக திரைப்படத்துல காமிச்சுக்குவாங்க. குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தானே குண்டெல்லாம் போட்டாங்க. 170 180 குழந்தைகள், 70-80 ஆனா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டி விற்கிற குழந்தைக்கூட அந்த குழந்தை தாக்குதலுக்கு உட்பட்ட கூடாது அப்படிங்கறதுல கான்சியஸா படத்துல எடுப்பாங்க. அந்த நல்ல படம். எனக்கு விஸ்வரூபம் பட காட்சியும் எனக்கு நினைவு. ஆப்கானிஸ்தான்ல குழந்தைகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு எச்சரிக்கையாக அந்த குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாதுன்னா ஆப்கானிஸ்தான் மேல ஏன் யுத்தமே துரத்தீங்க? இப்ப ஈரான் மேல யுத்தம் துரத்தீங்க. ஈரான் என்ன பண்ணுச்சு, எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய, அதாவது ஈரானை சுத்தி இருக்க நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை தான் அடிக்கிறாங்க. ஆமா, ஆனா இவங்க முதல் கொண்டே எங்க போடுறாங்க, குழந்தைகள் பிரைமரி ஸ்கூல்ல போட்டுருக்காங்க. ரொம்ப தவறான ஒரு. இன்னொரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டியது இருக்கு. ஈரானை பொறுத்தளவுல நாங்க எங்கெங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க பட்டியல். சொல்லிட்டு மக்கள் அங்கிருந்து வெளியேறுங்க அப்படிங்கறத வந்து நேர்மையா சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இது குறித்து நம்ம டீட்டெயிலாவே பேசுவோம். முந்தா நேத்து அவங்க சொல்லியிருக்காங்க, யுஏஇல குறிப்பாக எமிரேட்ஸ்ல எந்தெந்த பெட்ரோலிய கிணறுகளை தாங்கள் தாக்க போறாங்கிறது வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த நேர்மையை வந்து நம்ம ஈரான்கிட்ட பாராட்டணும். நான் நீங்க வெளியே போயிருங்க, நாங்க ஃபைட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு தேசத்தினுடைய எத்திக்ஸை காமிக்குது. ஆனா இஷ்டத்துக்கு சண்டை போடுறது வந்து அமெரிக்காவும் பண்றாங்க. இதுல குறிப்பா இந்த MQ-9 ரேடார் வந்து இந்த ரீப்பர் ட்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 12 ட்ரோன் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. வந்து ஈரான் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன் அவ்வளவு முக்கியமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 50,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனு 27 மணி நேரம் பறக்கும். எக்ஸாக்டா ரொம்ப துல்லியமா எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு படம் பிடிச்சு அந்த படத்தை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ட்ரோன். அது இல்லாம அதுல மிசைலும் வச்சுக்குவாங்க. ஏதாவது ஸ்பாட்டை வந்து அடிக்கணும் அப்படின்னா அந்த மிசைலை வச்சு அவங்க அங்கிருந்தே அடிச்சிடலாம். அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 840 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார் தான் அது. அதுல 12 வந்து இவங்க அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டாங்க. இல்லை, இன்னொரு தகவல் இதுல
நீங்கள் இந்த விமானங்கள் எல்லாம் அடித்து காலி பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து அந்த எண்ணெய் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. K-35 நினைக்கிறேன், KC-135. அதில் 6 விமானங்களை அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஒன்று கத்தாரில் மேலே பறந்துட்டு இருக்கும்போதே அடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தளங்களில் இருந்ததை நேரடியாக அடித்து தாக்கல் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தினால மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு தானோ அப்படின்னு இன்னைக்கு பென்டகன் வெளியிட்டு இருக்காங்க. 18 லட்சம் கோடி தேவை இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. 18 லட்சம் கோடி முடிக்கிறதுக்கு இல்ல, யுத்தத்தை தொடர்றதுக்கு அப்படிங்கிற ஆயுதங்கள் இல்ல, 18 லட்சம் கோடி இமீடியட்டா வேணும், இன்னொரு ஒரு வாரத்துக்கு இந்த சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் படிச்சிருப்பீங்க, நீங்கள் வீடியோலாம் கூட அதில் பேசியிருந்தீங்க, இந்த குவைத்தில் வந்து யுஎஸ் F-15E ஸ்ட்ரைக் என்ஜின் ஜெட்ஸ் 3 ஜெட்டை வந்து குவைத்தினுடைய ராணுவம் சுட்டு வீழ்த்திட்டாங்க அமெரிக்காவினுடைய. அது வந்து இப்போ முதலே செய்தி வந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அவன் என்ன நினைச்சா இது வந்து ஈரான் ஜெட்டு நினைச்சு அமெரிக்க ஜெட்டை சுட்டு வீழ்த்திட்டான். யாரு எங்க என்ன தாக்குதல் பண்ணான்னு தெரியல. ஆமா, ஒரு பேனிக்ல அடிச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே வந்து அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய வேற சில தளங்களில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கு வந்து ஈரான் சொல்லிச்சு, அதுக்கு எங்களுக்கும் பொறுப்பு கிடையாதுப்பா, எங்களை மாதிரியே ஏவுகணை தயாரித்து அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துது, பழியை எங்க மீது போடுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. இந்த பொய்யாக தாக்குதலை நடத்தி இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த திட்டங்களை வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளால. இப்போ இந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மனித இழப்புகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தார்மீகமான எந்த அறமே இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த யுத்தம்னே தெரியாத அளவுக்கு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆயுதமாக இந்த ஆயுத சந்தையாக நம்ம இதை பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு இது. ஏன்னா மற்ற நாடுகளுக்கு இங்கே வெளிப்படையாக கூப்பிட்றாங்க, ஜப்பான் வாங்க, ஆஸ்திரேலியா வாங்க, பிரான்ஸ் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க, யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் அதிபர் நான் வர முடியும், இன்னைக்கு சுவிட்சர்லாண்டினுடைய அறிக்கை கொடுத்துருக்காங்க, வர முடியாதுட்டாங்க. மாறாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் மேல வார் கிரைம் இன்வெஸ்டிகேஷனை துவங்க முயற்சி பண்றாங்க. போர்க்குற்றங்கள் இஸ்ரேல் பண்ணியிருக்கு, நெத்தனியா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வார்ஃபேரில், இந்த சண்டையில் ஆயுத ரீதியாக அமெரிக்கா பலவீனப்பட்டிருக்கு. நிச்சயமா. இப்போ இன்னைக்கு பென்டகன் என்ன சொல்கிறாங்க, 18 லட்சம் கோடி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ இது இல்லாமல் இவங்க F-35க்கு போட்டிருந்த கான்ட்ராக்ட் எல்லாமே ஒரு பக்கம் அடிவாங்கும். இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து USS லிங்கனோ ஜெரால்டோ அது ஒரு நாளைக்கு 6 to 8 கோடி வரைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவாகுது அப்படிங்க. இது வந்து 2-2.5 கோடி வரைக்கும் செலவு. இப்போ எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இப்போ இதனுடைய சேதாரங்கள் எவ்வளவுன்னே சொல்லலை. இது இல்லாமல் ஈரானுக்குள்ள 7000 ஸ்பாட்ல வந்து அமெரிக்கா அவங்களுடைய மிசைல்ஸை அடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே பயங்கரமான செலவாகும். ரெண்டாவது, ஏற்கனவே உக்ரைன் யுத்தத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் பிடிச்சு எடுத்துடலாம், அங்க உள்ள வளங்களை வந்து அடிச்சு மாத்திரலாம் அப்படிங்கிற இதுல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடக்குது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ யுத்தமே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உலக அளவுல அது ஒரு முதலீடு. இது அடிச்சுட்டான்னா அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை நமக்கு எடுக்கலாம், அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம்.